ரியாலிட்டியா ஒருவேளை இந்த சீன்ஸ்லாம் டைரக்டர் நடந்திருக்குமோ அதான் படத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி படத்துல எனக்கு நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் நடிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனேலாம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குற ஹீரோ வந்து என்னடா சினிமாவில் வந்துட்டா அப்படிங்கலாம் தோணும். பட் எந்த ஒரு நெப்போட்டிசமே இல்லாம ஒருத்தன் ஒரு படத்துல ஹீரோவா வரணும் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு நடிகரா வரணும் கூட அவன் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு ஆடிஷனுக்கு போகும்போது பணம் கேட்கறதாகட்டும், நம்ம நடிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட பணம் தேவை அப்படிங்கிறதாகட்டும், நடிக்கிற ஒரு சூழ்நிலை கிடைச்சும் கூட நம்ம குடும்பத்தில் 1008 பிரச்சனை அப்படின்லாம் சில பிரச்சனை வரும்போது இதெல்லாம் தாண்டி மனசு எப்பட்றா, அதுவும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை பார்க்கறது பெருசாக இருக்கும் அப்படிங்கலாம் நம்மளுக்கு தோணும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இன்னமும் சொல்ல போனால் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னடா படம் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறப்போ ஒரு ஆபீஸ் ஒன்று நடக்கும். சினிமாவில் நடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வெறுப்பாரு. தினமும் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்தில்